Question number 51. Consider the following statement. Tej Bahadur Sapro Committee in 1945 recommended for the classification of rights in the Constitution as justiciable and non-justiciable. So that is correct. So நமக்கு வந்து justice தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்குது. நான் ஜஸ்டிசபிள் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்குது. ரெக்கமெண்ட் பண்ணுறது தேஜ் பகதூர் சாப்ரோ கமிட்டி 1945. ரைட்ஸ் மென்ஷன் இன் பார்ட் 4. ஸோ டிபிஎஸ்பி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அது குவாலிஃபைட் ரைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது குவாலிஃபைட் வந்து கிடையாது, அப்சல்யூட்டுமே வந்து கிடையாது. அது வந்து நான் ஜஸ்டிசபிள். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒன் ஒன்லி. Consider the following. Prime Minister, Speaker of Lok Sabha, Minister in charge of Home Affairs, Leader of Opposition in Lok Sabha and Rajya Sabha, Chairman of Rajya Sabha. So how many of the above members are part of the selection committee for the appointment of National Human Rights Commission? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒன்லி 4. யார் வரமாட்டாங்க அப்படின்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வரமாட்டாங்க. பிகாஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யாருன்னா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட். ஸோ யார் வரணும் அப்படின்னா டெப்யூட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா தான் வந்து செலெக்ஷன் கமிட்டியில் இருப்பாங்க. அலாங் வித் பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக் சபா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட மினிஸ்டர் அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் போத் லோக் சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ நமக்கு வந்து என்ஹெச்ஆர்சியில் ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க அண்ட் மற்ற மெம்பர்ஸ் இருப்பாங்க. எங்களோட ஆஃபீஸ் வந்து 3 years ஆர் மேக்ஸிமம் டில் தே அட்டைன் 70 years அண்ட் தேர் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். அண்ட் எங்களோட ரிமூவல் ப்ரொசீஜர் வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கான கிரவுண்ட்ஸ் வந்துட்டு ப்ரூவ்ட் மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி அண்ட் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு வந்து கன்சல்டேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பிரசிடென்ட்டால் ரிமூவ் வந்து பண்ண முடியும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் த சீஃப் பர்பஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் அ கண்ட்ரி? ஒரு கண்ட்ரிக்கு கான்ஸ்டியூஷன் எதுக்கு? டு எலிமினேட் இன்இக்வாலிட்டி இன் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். இல்லை, இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ப்ராடான டெஃபினிஷன் தான் நமக்கு வந்து வேணும். ராங். To ensure economic growth and development? No. To establish the supremacy of elected members over civil servant? No. எதுக்குன்னா it tells the duties of both the state as well as citizens. அதுதான் வந்து கரெக்ட். They have the fundamental rights as well as the DPSP fundamental duties. எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறது the constitution of a country. Mainly வந்து about the governance. Consider the following statement. The power of the state legislator to initiate a bill to amend certain parts of the constitution. ஸோ நமக்கு வந்து இந்தியன் பாலிட்டியில் பார்த்தோன்னா பார்லிமெண்ட் கேன் ஒன்லி அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அந்த பவர் கிடையாது. த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி டு ரிசால்வ் டிஸ்பியூட் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். எஸ் இருக்குது. பிரசன்ஸ் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் இருக்குது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஃபீச்சர் ரெப்ரசென்ட் ஃபெட்ரல் கேரக்டர். ஸோ நமக்கு வந்து செகண்ட் மெத்தட் ஆஃப் ஃபெட்ரல் கேரக்டர் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்றது இட்ஸ் அ யூனிட்டரி ஃபீச்சர். ஸோ நமக்கு ஒன்லி ஒன் தான் ஆன்சர். Consider the following statement with respect to parliamentary form of government in Indian context. So parliamentary form இந்தியாவில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. It is a system of government which does not represent truly the principle of separation of power. Yes, நமக்கு வந்து presidential form of governmentல தான் strict separation of power. Parliamentary form of governmentல strict separation of power கிடையாது. That is correct. Council of ministers can be taken from either house of the legislature whereas it is responsible to the lower house. Yes, ministers can be from Lok Sabha or from Rajya Sabha, but அவங்களோட responsibility only to the Lok Sabha. So கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க both 1 and 2. So with reference to Indian polity, consider the following statement. Parliament may alter the name of a state even without the consultation of the concerned state. Yes, that is correct. Even without the state consultation, நம்ம பார்லிமெண்ட் அதாவது கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ஸ்டேட் வந்து கன்கர் அவங்களும் ஒத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பார்லிமெண்ட் கேன் சேஞ்ச். A bill diminishing the area of the state must be passed by parliament only after the state legislature passes the resolution of approving it. No. நேமே வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஏரியாவுமே வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஸ்டேட் வந்து கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. The prior recommendation of the president is necessary for parliament to pass a bill while altering the boundaries of a state. Yes, however, president கிட்ட prior approval is necessary. So correct statements கேட்டிருக்காங்க only 2. Which of the following is a correct chronological order of the formation of the following states of Indian Union? So குஜராத் நமக்கு வந்து 1960 வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாகாலாண்ட் 1963, மணிப்பூர் ஹரியானா ஸோ அது வந்து 1966 வந்து வந்திருக்கும். மணிப்பூர் வந்து 1972, அதாவது பெங்களாதேஷ் லிபரேஷன் வார் 1971 நடக்கும். அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் நமக்கு வந்துட்டு திருப்பி ரீஅலைன் பண்ணுவாங்க, அதில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ குஜராத், நாகாலாந்து, ஹரியானா, மணிப்பூர். So question number 58 regarding the Citizenship Act in India. The state legislature has no authority to make any provision with respect to the acquisition and termination of citizenship. Yes, that is correct. Only the parliament has the power. The Citizenship Act has been amended 6 times since its enactment in 1955. Yes, 2019 ஓட சேர்த்து 6 times amend பண்ணியிருக்காங்க. Citizenship Amendment Act 2019 envisages provisions providing Indian citizenship to persecuted religious and linguistic minorities கிடையாது. Only for religious minorities மட்டும்தான். From Afghanistan, Bangladesh and Pakistan. So நம்ம correct statements கேட்டிருக்காங்க only 2. Consider the following statement regarding the process of acquiring Indian citizenship by naturalization. A person must possess adequate knowledge of any Indian language listed in the 8th schedule before applying for citizenship by naturalization. Yes, or language தெரிஞ்சிருக்கணும். The Citizenship Amendment Act 2019 allows certain individuals who have resided in India for at least 5 years to be eligible to apply for citizenship by naturalization. Yes, that is correct. So actual actல வந்து பார்த்தோம்னா 11 years வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் 2019 அமெண்ட்மெண்ட்டில் அது 5 years வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து both 1 and 2.
Consider the following fundamental rights enshrined in the Constitution of India. How many of the above rights are available to citizens but not to foreigners? So only to the citizens. அப்படின்னு பார்த்தோன்னா Article number 14 right to equality, it is available to both. So வராது. 15 வந்து பார்த்தோன்னா it is a prohibition of discrimination. So this is available only to the citizens but not to the foreigners. So இது வந்து வரும். 20 நமக்கு வந்து conviction of offences, அது வந்து available to both. 25 right to freedom of religion available to both. So நமக்கு வந்து only 15 மட்டும் தான் வரும். So next, with reference to the term Pineapple Express, which one of the following statement is correct? Actually, the Pineapple Express அப்படின்றது it is a atmospheric phenomena. என்ன ஆகும் அப்படின்னா atmospheric river capable of bringing moisture from the tropics near the Hawaii. ஸோ நமக்கு வந்துட்டு அதிகப்படியான மாய்ச்சர் வந்துட்டு அட்மாஸ்பியருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சிமிலர் டு ரிவர். அதுதான் பைனாப்பிள் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Consider the following with respect to the Wetland City Accreditation. It is a voluntary accreditation system established by Ramsar Convention. Yes, that is correct. None of the Indian cities have been accredited or nominated by the Wetland City Accreditation. No, we have 3 cities. நமக்கு வந்து மத்திய பிரதேஷ்லேயே வந்து 2 சிட்டி, அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் உதய்பூர் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. வேலிடிட்டி ஆஃப் சச் அக்ரிடேஷன் இஸ் 6 years. ஸோ தட் இஸ் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, 2 only. ஸோ சிட்டிஸ் என்னென்னு பார்த்தோன்னா இட்ஸ் இந்தூர் இன் மத்திய பிரதேஷ், போபால் இன் மத்திய பிரதேஷ், and உதய்பூர் in Rajasthan. So this also aligns with the Amrit Dharohar. Amrit Dharohar is also one for the wetland conservation and then ecotourism promotion initiative. Consider the following countries. How many of the above countries are part of Weimar Triangle? So Weimar Triangle அப்படின்றது 1991 ஃபார்ம் ஆன ஒரு அசோசியேஷன், ஜஸ்ட் ஸோ ரீஜனல் கோஆப்ரேஷனுக்காக. ஸோ இதில் யாரெல்லாம் வருவாங்கன்னா ஜெர்மனி, போலாண்ட் and then France. 1, 2 and 3. So consider the following statement regarding the household consumption expenditure survey. It is conducted by the National Statistical Office. That is correct. Every year அப்படின்றது தப்பு. This happens once in every 5 years to collect information on the consumption of goods and services. That is correct, but the year is wrong, so it's a wrong statement. The share of expenditure on food has gradually increased for both urban and rural area. So நிறைய terms இருக்குது. ஃபுட்டு வந்து 2 இடத்துலையுமே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ராங். ஆக்சுவலி நான் ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து கிளாத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, ஹெல்த்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்துட்டு இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்குன்னு அந்த இல்லை சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் neither one nor two. So consider the following statement regarding the motion of thanks in the parliament. Members who are to move and second the motion are selected by the speaker. No, this is selected by the prime minister. He selects. It can either be passed or rejected but cannot be amended. No, it can be amended, so that is also wrong. The failure to pass this motion amounts to a defeat of the government. Yes, that is correct, because motion of thanks வந்துட்டு defeat ஆயிடுச்சு அப்படின்னா shows that party does not have the majority. அப்புறம் it's a defeat of the government. So correctaன statement only one. ஸோ மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரைம் மினிஸ்டர் தான் வந்துட்டு இந்த பர்சன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ பிரசிடென்ட் அண்ட் மெம்பர்ஸ் who are to move and second the motion selected by the prime minister, அவங்களுக்கு நோட்டீஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வரலாம், அண்ட் இது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா it is a defeat of the government. Which of the following rights mentioned in the Constitution available only to the citizen of India? Right to freedom of speech and expression 19 or yes, it is only to the citizen. Right to property, no, that is available even to outsiders. Right to vote only to citizen. Right to public employment only to citizen. So 1, 3 and 4 only. With reference to the fundamental rights enshrined in the Constitution of India, consider the following. How many of the above are incorporated right to equality? அதாவது 14 to 18 right to inequality பேசுவாங்க. அதில் எதெல்லாம் வரும்? Abolition of title 18 வருது, எஸ் வரும். Equality of opportunity, matters of public employment, எஸ் 16 வருது, ஸோ அதுவும் வரும். Free access to education, no, இது வந்து 21 வருது, ஸோ அது வந்து வராது. Abolition of untouchability 17, ஸோ அது வந்து வரும். ஸோ கரெக்டான இது வந்து only 3. Consider the following statement with respect to the fundamental rights in Part 3 of the Indian Constitution. The right to protect language, script and culture is ensured only for minorities in India. So no, நமக்கு வந்து 29ல வந்து பார்த்தோன்னா எனி செக்ஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, நாட் ஜஸ்ட் ஃபார் மைனாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். These fundamental rights though justiciable or not absolute. Yes, that is correct. இப்போ 17 மட்டும் தான் absolute, மற்ற எல்லாத்துக்குமே there are reasonable restriction. The Constitution empowers both the union and state legislature to impose restriction on rights in the interest of public good. That is correct. So correct statement only 2. With reference to Article 32 of Indian Constitution, consider the following writ. How many of the above writs are available against both public and private official? Habeas corpus மட்டும்தான். இப்போ க்யோ வாரண்டோ அப்படின்னா பை வாட் அத்தாரிட்டி, செரிட்டோரரி அப்படின்னா வாஷிங் த ஆர்டர், மேண்டமஸ் அப்படின்னா வந்து ஆர்டரிங் டு டூ சம் ஒர்க். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக்கு மட்டும்தான் வந்து பண்ண முடியும், நாட் ஃபார் த ப்ரைவேட். ஸோ வந்துட்டு ஹேபியஸ் கார்பஸ் மட்டும் தான் போத் அவைலபிள், ஒன்லி ஒன் இஸ் தி ஆன்சர். In the context of Indian polity, right to choose a life partner of one's choice. So 21 kilo வருது, it's a fundamental right. Consider the following statement with respect to preventive detention enshrined in the Constitution of India.
The state does not require to provide the right to be informed of the grounds of the arrest under circumstances. So that is correct. So in terms of national security or to maintain the law and order, என்ன ரீசனுக்கு அரெஸ்ட் பண்ணணும் சொல்லாமே அரெஸ்ட் பண்ணலாம். Both parliament and state legislator have the power to make laws and preventive detention. Yes, that is also correct. So correct statement கேட்டிருக்காங்க both 1 and 2. Which one of the following statement best reflect the concept of due process of law? So we have two concepts. One is due process of law, other is the procedure established by law. So due process of law அப்படின்னா அந்த law அதாவது அந்த சட்டமே வந்து just fair and reasonable இருக்கணும். The proper procedural safeguard. So that is called as a due process of law. So அதுதான் வந்து correct. Proper legislative procedure and parliamentary rules, no, that is not. Reasonable opportunity for hearing and representation, safeguard from arbitrary action, இது எல்லாமே வந்து சேர்த்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் வருது. அதுதான் வந்துட்டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவில் இது எல்லாமே இருக்கணும். லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் அண்ட் பார்லிமெண்ட்ரி ரூல்ஸை பேஸ் பண்ணி ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற மாதிரி சேஃப்கார்ட் ஃப்ரம் ஆர்பிட்ரரி ஆக்ஷன் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்கும்போது ப்ராட் ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் only will be the answer. Consider the following statement with respect to the 86th Constitution Amendment Act 2002. It inserted a new right under right to equality in the fundamental right of the Constitution to provide free and compulsory education for all children in the age group of 6 to 14 years. Actually வந்து 86ல் வந்து நமக்கு 21A அப்படின்ற ஒரு ஆர்டிகல் வந்துருக்கு. பட் இட்ஸ் நாட் ரைட் டு ஈக்குவாலிட்டி பிகாஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து 14 to 18 தான் வரும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Along with changes in the fundamental right, the amendments brought changes in directive principle of state policy and fundamental duties to yes. ரெண்டு இதுலேயுமே சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. It imposes a legal obligation on both central and state government to implement the right. Yes, it is a fundamental right is justiciable. So correct statement 2 and 3 only. Which one of the following statement best define the term state in the context of part 3 of the Indian Constitution? So article number 12 வந்து ஸ்டேட்னா யாரும் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் லோக்கல் அண்ட் அதர் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் வித் இன் த இந்தியன் டெரிட்டரி. இதுதான் கரெக்டான டெஃபினிஷன் ஆஸ் பர் ஆர்டிகல் 12 இன் பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ மற்றெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்ஸோட சின்ன நேரோவான டெஃபினிஷனை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நாட் ஆஸ் பர் இந்தியன் பாலிட்டி. Consider the following statement. The Constitution of India recognizes minorities only on the basis of religion and language. Yes, that is correct. Minority educational institutions are excluded from the provisions mentioned under Article 15(5). Yes, the reservation provisions are not applicable to the minority institution. That is correct. So correct statement both 1 and 2.